சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் தேர்தல் அறிக்கையை சற்று நேரத்தில் வெளியிட உள்ளார். அந்த நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் சீதலர் மாணிக்கம். வணக்கம். தேர்தல் வாக்குறுதிகளை பற்றிய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். திமுக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவின் சார்பில் முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெறக்கூடிய நிகழ்வாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடிய நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை என்பது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய சூழலில் புதிதாக எந்த மாதிரியான அறிவிப்பை கொடுப்பார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் 505 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டு கால திட்டம் என்று 7 துறைகளை முன்னிலைப்படுத்தி அந்த 7 துறைகளுக்கான தொலைநோக்கு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றிருப்பதாக திமுக கூறக்கூடிய நிலையில் இந்த முறை தொடர்ந்து ஆட்சியை தக்க வைப்பதற்காக திமுக எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்பு பெரிய அளவில் அரசியல் வட்டாரங்கள் எழுந்திருக்கின்றன. காரணம், திமுகவுடைய பிரதான எதிரணியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய தலைமை தாங்கக்கூடிய அதிமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று மற்ற கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் திமுகவின் சார்பில் முதலான தேர்தல் வாக்குறுதியாக தற்பொழுது மகளிர் உரிமை வழங்கப்பட்டுள்ள மகளிருக்கான உரிமை தொகை உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு தான் முதலாக கொடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி. அதற்கு பிறகாக எந்த ஒரு வாக்குறுதியும் இதுவரையிலும் கொடுக்கப்படாத சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பாகிவிட்டது. திமுகவுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு ஆகிவிட்டது. இன்னும் சில தினங்களுக்குள்ளாக, அதாவது நாளை மறுநாள் முதலமைச்சர் நேரடியாக களத்திற்கு சென்று வாக்கு சேகரிக்கிறார். இந்த சூழலில் திமுகவினுடைய ஒரு தேர்தல் களத்துக்கான ஒரு முகமாக அமையக்கூடிய வாக்குறுதிகளை அறிவிக்கக்கூடிய நேரம் தற்பொழுது வந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த நிலையில 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பதற்கான அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட 12 பேர் கொண்ட குழு. இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது. பல்வேறு சமூக அமைப்புகள், தொழில் அமைப்புகள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகள், மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல மேலும் மேம்படுத்தப்பட வேண்டியவை, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களில் அவர்கள் இருக்கக்கூடிய சிரமங்கள் விட்டு களைதல் உள்ளிட்டவைகளும் இந்த குழுவால் கேட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இணையதளம் வாயிலாகவும் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலமாகவும் கூட திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு கருத்துக்களை கேட்டிருந்திருக்கிறது. இதுபோன்ற ஒரு சூழல்ல முழுமையாக தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்காக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கடந்த வாரத்திற்கு முன்பாக அண்ணா அறிவாலயத்தில் ஒன்றாக அமர்ந்து அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதும் பெறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துருக்களை தொகுக்கக்கூடிய பணிகள் ஈடுபட்டிருந்தாங்க. அதற்கு பிறகாக அவர்களுடைய அந்த வரைவு அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து அந்த வரைவு அறிக்கையில என்ன மாதிரியான திட்டங்கள் சாத்தியமானவை, அதை எவ்வாறு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவை என்பதெல்லாம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு ஆலோசனைகள் அடிப்படையில் தான் முழுமையான இறுதிக்கட்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த கால தேர்தல் வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை திமுகவை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நீட் தேர்வு விலக்கு உள்ளிட்டவைகள் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதவை. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு மாநிலத்திலும் மத்தியில் பாஜக அரசும் இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய வகையில தான் மத்திய பாஜக அரசு நடந்து கொண்டதாக திமுகவுடைய அரசு குற்றம் சாட்டுகிறது. அதை